அம்மாவும் நானும் மேட்சிங் ட்ரெஸ் தான் போடலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த பச்சையில் அவங்கக்கிட்ட சாரீ இல்லை. முட்டை வந்துட்டு மாடு என்ன ஒரு படியா நம்மளை பார்த்தாலே செவ்வாய்க்கிழமை இல்லை அதான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கூடம் தானே. 2 பேரும் மட்டுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்குது. நம்ம இங்கேயே மாட்டி வச்சுக்கிட்டே வந்தாச்சு. அம்மாவும் நானும் மேட்சிங் ட்ரெஸ் தான் போடலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த பச்சையில் அவங்கக்கிட்ட சாரீ இல்லை. இது வந்து புது சாரீ, அதனால் அதை கட்டிக்கிட்டாங்க. நம்ம இந்த பெரிய சைஸ் வாங்கிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். பெரிய சைஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்லிப்பர். சரிங்க, 2 வேப்பிலையை பறித்து இப்போ நான் மண்டையில் வைக்கணும். அங்கேயே பறித்து வைக்கணும்னு நினச்சேன். எட்டாதா? எட்டாதுமா நமக்கு. சரி, கோவிலுக்கு தானே போகிறோம். ஆனாலும் தாண்டி போகிறோம்ல. இதெல்லாம் எதுக்கு அது வைக்கிறாங்க? அதாவது பில்லி தூங்க ஏகல் எதுவும் அணுகாது. எங்கள் கைக்கு எட்டலை கைஸ் வேப்பலை. மொதல் முட்டை வந்துட்டு மாடு. அம்மா என்ன ஒரு படியா நம்மளை பார்த்தாலே நீ முட்டிராத. எங்க 8 மாதம் ஆச்சுன்னா கோவில் போகக்கூடாதான். ஏன் போகக்கூடாது? தீட்டா? தீட்டு. ஆனால் நான் இதெல்லாம் கொஞ்சம் நம்ப மாட்டேன். பட் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கிட்ட வந்துட்டோம். கோபுரம் தெரிகிறதா? இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை இல்லைம்மா? செவ்வாய்க்கிழமை இல்லை அதான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கூடம் தானே. சுபர்லி மாலை. சரிம்மா சரிம்மா. நான் ஊர் ஞாபகத்திலே கேட்கேன். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டாங்களே. அவட்ட லேசா எச்ச பண்ணிட்டு வை. வச்சாச்சு. சரி, வாங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க. சரி. நம்ம 2 பேரும் மட்டுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதானே. ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் தான் ஃபேமஸ்ன்னு கொஞ்சம் நினச்சேன். எங்கள் மாமியாரும் கொஞ்சம் ஃபேமஸ் தான். மாமியார ஒரே வீடியோவாக எடுத்தீங்கன்னா வர சார் ஐயர் நம்ம ஊருக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்படியா? நம்ம ஊரில் யாரோ தெரிஞ்சவங்க. இனிமேல் செவ்வாய் வெள்ளி நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடுவோமா? இந்த கோயில் நல்லா இருக்குல்ல, விசேஷமான கோயில் இந்த கோயில். ஆமாம், நல்லா. எனக்கு முருகர்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். இந்த மாதிரி வந்து பேக்கரி மாட்டிட்டு வந்து உட்காந்து நேரத்தை எப்படி போகும். ஆனால் நம்ம 2 பேரும் வண்டியில் வந்துடுவோம். வண்டி கேட்போம் உங்கள் பையன்ட்ட. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்குறோம். நம்ம ஆஹா, ஒரு நல்ல ஒரு இடம் இல்லை இது. முருகன் கோவில்ல இருந்து இந்தா குளிக்கல, ஒன்றும் செய்யல. எப்படி கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்களா? அவங்க கிட்ட பூ வாங்கினால அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்க போயிருக்காங்க. கோவிலுக்கு போகும்போது நானும் அம்மாவும் பேசிட்டே அப்படியே நடந்துட்டே போயிட்டோம். பட் ரிட்டர்ன் வரும்போது அம்மாவுக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால சுதனுக்கு கால் பண்ணி கூப்பிட வர சொல்லிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளோட மூஞ்ச கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு க்ளோ இருக்கும். அந்த க்ளோ வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஒரு மாதிரி டிவோஷ்னலாக அழகாக அந்த மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய கேர்ள்ஸ்க்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்களா? இங்கேயே மாட்டி வச்சுக்கிட்டே வந்தாச்சு.
அப்புறம் கோவிலில் சாமி கொடுத்த பூவை எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருவோம். யூஸ்வலாக இது எல்லா கோவிலுக்கு போனாலும் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்களும் இந்த வழக்கம் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நாங்கள் அந்த முருகன் கோவில் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் அம்மாவால் தான் நடக்க முடியல, மற்றபடி ஓகே தான். பேபியும் ஹாப்பி, மம்மியும் ஹாப்பி. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டேவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் மணி இல்லாதது தான் ஒரு சின்ன இது. அவங்க வந்து ஷூட்டுக்கு போயிருக்காங்க. நான் கால் பண்ணேன், சார் வந்து பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் ஓகே சார் வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். என்னை வந்து சுதன் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்து, சுதன் வந்து அவங்க மாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தான். ஆக்சுவலாக அந்த கோயில் பக்கத்தில் தான் அவங்க மாஸ்டர் வீடு. அதனால் அவன் என்னை கூப்பிட வந்துட்டான். பார்த்தா அந்த பைக்கில் சத்தியமாக 2 பேர் உட்கார முடியாது. அதனால் நீ ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அம்மா வரேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அம்மாவை அங்கேருந்து நடந்து மட்டும் வாங்கம்மா, எங்கேயும் திரும்பியாதீங்க வைக்காதீங்க, நேர் ரோடு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து சம்டைம்ஸ் இடம் தெரியாது, இதுக்குள்ளே தானே போதும், அதுக்குள்ளே தானே போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால் சரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மட்டும் நடந்து வாங்க, சுதன் உங்களை கூப்பிட வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்போ என்னை விட்டுட்டு கூப்பிட போயிருக்கான். ரொம்ப பக்கம்தான், பட் ஆனால் கொஞ்சம் நடக்க முடியல. அம்மாவால் கால் வலி வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால தான் சுதனை கால் பண்ணி வர சொல்லிட்டேன். ஆகும்போது இந்த டே வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு vlogல அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then bye from தனுஷா. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இனிமேல் என்னோடய சேனல்லையும் vlogs கண்டினியூஸாக வரும். பாய்.